ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த சத்து மாவு இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நான் வந்து ஸ்நாக்ஸ் செய்கிறேன். அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா சத்து மாவு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைனா, கவர்மெண்ட்டில் கொடுத்த மாவு இல்லைனா நீங்கள் வந்து வீட்டில் அரைச்ச மாவே போட்டுக்கலாம். பட் அதில் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும். பட் நான் இதில் எதுவுமே சேர்க்க மாட்டேன், வெறும் இந்த மாவு மட்டும் தான் போட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி இதிலே வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் எந்த ஸ்வீட்டுக்காக எதுவுமே ஆட் பண்ணல. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் மாவு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக சால்ட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து ஹாட் வாட்டரில் எதுவுமே யூஸ் பண்ணல, பிளெயின் வாட்டர் தான் நான் யூஸ் பண்ணி நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி மணல் மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இது இருக்கணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உதிரியாக நல்லா மணல் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இப்படி பிடிச்சோம்னாக்கா கொழுக்கட்டை மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறமா நம்ம உடச்சி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு பக்குவத்துக்காக நான் உங்களுக்கு இப்படி பிடிச்சி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாயில் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷமாக கடலைப்பருப்பு வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்துக்கலாம். நீங்கள் தனியாக கூட கடலைப்பருப்பு வேறு ஒரு அடுப்பில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் நான் இதிலே போட்டோம்னாக்கா ஒரே டைமில் நமக்கு ஒரே பாத்திரத்தில் வேலை முடிஞ்சிருமேன்ட்டு தான் இதில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கடலைப்பருப்பு போடலாம், இல்லைன்னா உங்களுக்கு பாசிப்பருப்பு இருந்தால் கூட நீங்கள் போடலாம். பாசிப்பருப்பு நீங்கள் வந்து ரொம்ப ஊற வச்சு போடாதீங்க, ஏன்னா அது டக்குன்னு வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதனால் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கடலைப்பருப்பு போட்டுட்டு மேலே இட்லி தட்டு வச்சு துணி வச்சு நான் வந்து இது மேலே நம்ம வந்து இப்படி பிசைஞ்சு வச்சு இல்லையா மாவு, அதை நான் வந்து தூவிக்கிறேன். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகும். நீங்கள் அப்படியே ஒரே இடத்துல வந்து கோபுரம் மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு வேகாது அப்புறம். ஸோ இப்படி நல்லா பரப்பி விட்டுட்டு நீங்கள் இட்லி தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, ஒரு 1/4 மணி நேரம் அது வேகட்டும். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், அதிலே அது வெந்துடும், கடலைப்பருப்பும் அந்த மாவும். ஸோ இப்போ தனியாக நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேனில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு தேங்காய் பூ துருவி அதை நான் வந்து இப்படி வறுத்துட்டு இருக்கேன். ஏன்னா தேங்காய் பூவோட வாசனையும் நெய்யோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த புட்டோடு சாப்பிடும்போது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஈரப்பதம் போடுற அளவுக்கு நம்ம வறுத்தாலே போதும். ஸோ நான் அதை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து ஒரு தட்டுக்கு பெரிய தட்டுக்கு மாற்றிக்கிறேன். அதோட பார்த்திங்கன்னா நான் நெய்யில் வறுத்து வச்ச தேங்காய் பூவையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கைவிடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வெந்திருக்காதான்னு தெரியணுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லாவே வெந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் பார்த்திங்கன்னா தெரியும். ஜஸ்ட் ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சாலே போதும். ஏன்னா நம்ம ஊற வச்சுருக்கோம் கடலைப்பருப்பு, ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நம்ம வந்து புட்டு டக்குன்னு செஞ்சு முடிச்சாச்சு. இதை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு பவுலில் வச்சு அழகாக ஸ்பூன் வச்சு கொடுங்க. ஈவினிங் டைமில் சாப்பிடலாம், இல்லைன்னா மதிய டைமில் கூட நீங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கலாம். இது நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய லட்டு மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாவு வச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.